செஷன். இந்த செஷன்ல நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம். ஜாலியா இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் செஷன் நிறைய பேர் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் ஆர்வமா ஆன்சர்ஸ் எல்லாம் காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். சோ அடுத்த அப்கமிங்ல இருக்கக்கூடிய டேஸ்லயும் அதே மாதிரியான ஒரு என்தூவோட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. So let's get started. So வீடியோக்குள்ள போலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் அவைலபிளா இருக்கு. ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லாமே கவர் ஆயிருக்கும். பேசிக்ஸ்ல இருந்து மெயின்ஸ் லெவல் வரைக்கும் பிடிஎஃப் கோர்ஸ், டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அப்படின்னா வந்து காண்டாக்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் நம்மளோட கேர்லாஜிக்ஸ் ஆப்ல ஃப்ரீ குவிஸும் போயிட்டு இருக்கு. பிளஸ் டெய்லி ட்ரில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாதவங்க இது எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு டெய்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கணேஷ்னா லாஜிக்ஸ் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் கேஆர் லாஜிக்ஸ்ன்றது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. So let's get started. First எடுத்த உடனேவே உங்களுக்கு ஒரு எரர் ஸ்பாட்டிங் क्वेश्चन ஓடயே வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க. The government's updated government-இனுடைய apostrophe s கொடுத்திருக்காங்க. update government-உடைய அப்டேட் பண்ணப்பட்ட urban challenge fund. ஓகே, urban challenge fundன்ற பர்టిక్యులர் ஃபண்ட் இருக்கு. அதுல என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்தரா பார்ப்போம். அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத. has rendered the attention. rendered அப்படின்னா ஒண்ணும் இல்ல, made, cause, has made ன்னு சொல்லலாம். has made அப்ப has பக்கத்துல V3 கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? A B C D 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இந்த 4 பார்ட்ல தான் ஏதோ ஒண்ணுல எரர் இருக்க போகுது. ஓகே, has made அப்ப V3 கரெக்டா தான் இருக்கு. has made the attention of. ஓகே, எதை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அட்டென்ஷன். யாருடைய அட்டென்ஷன்? அட்டென்ஷன் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ். அர்பன் லோக்கல் பாடிஸ்னா யாரு? அர்பன் லோக்கல் பாடிஸ்னா இந்த முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், இவங்களுடைய அட்டென்ஷனை கொண்டு வந்திருக்கு இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்றது. ஓகே, சோ என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா ஓகே அட்டென்ஷன் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஓகே, இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா an even more precious resource. ஓகே, இன்னும் ரொம்ப ப்ரீஷியஸா வேல்யூபிளான, ப்ரீஷியஸ்னா வேல்யூபிளான ரிசோர்ஸா இருக்கு. எதனால அப்படி வேல்யூபிளான ரிசோர்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா as they, இந்த they யார குறிக்குது? இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ குறிக்குது. ஓகேவா? as they struggle. ஓகே, they பக்கத்துல V1 as they struggle to complete. இங்க நல்லா பாருங்க, இங்க ஒரு கன்ஜங்ஷன் இருக்கு. இங்க they சப்ஜெக்ட், இங்க struggle verb இருக்கு. 2 plus complete. இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் இருக்கு, மெயின் verb இருக்கு. அதாவது ஃபைனைட் verb இருக்கு அப்படின்னா அடுத்து வர்றது நான் ஃபைனைட் verb. இப்ப 2 plus V1. ஓகே, to complete அது V1 தான், கரெக்டா தான் இருக்கு. to complete unfinished work. unfinished work கரெக்டா இருக்கா? ஒர்க்ன்றது நவுன், கரெக்டா? இங்க verb இருக்கு, verb-க்கான ஆப்ஜெக்ட். அப்ப ஒர்க்ன்றது நவுன், ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப அந்த நவுனை குறிக்கிறதுக்கு I need an adjective. அப்ப unfinished work. unfinished work. error is in part B. sorry, part C. C-ல எரர் இருக்கு. unfinished work இருக்கு. எதுக்கு கீழனா அதர் ஸ்கீம்ஸ். என்னென்ன ஸ்கீம்ஸ்னா அம்ருட். சோ இது எல்லாமே அர்பன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். அம்ருட்கான ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம பார்த்துக்குவோம். அம்ருட் ஸ்கீம்கான அட்டல் மிஷன் ஃபார் ரெஜினவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகே, அடுத்தது ஸ்வச் பாரத் மிஷன், ஸ்மார்ட் சிட்டிஸ், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. which also நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். which and that-க்கான டிஃபரன்ஸ் என்ன? இப்ப கம்மா கொடுத்துட்டாங்க. which also suffer from chronic underutilization. whichன்றது எதை குறிக்குது? இந்த ஸ்கீம்ஸ் குறிக்குது. இந்த ஸ்கீம்ஸும் பாத்தீங்க அப்படின்னா எதுல சஃபர் ஆகுது அப்படின்னா chronic underutilizationனால சஃபர் ஆகுது. chronic-னா நீண்ட காலமா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் chronic cough இருக்கு, chronic லைக் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ். சோ ரொம்ப நாட்களா தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கிற டிசீஸ் தான் குரோனிக்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப குரோனிக்கா என்னவா என்ன இருக்கு
இருக்குன்னா இங்க அண்டர் யூட்டிலைசேஷன், அதாவது ஒரு 100 கோடி ஃபண்டுன்னு ஒதுக்கி இருக்காங்க இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுல அர்பன் சிட்டிஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 60 கோடி தான் யூட்டிலைஸே பண்ணிருக்காங்க, அடுத்த யூட்டிலைஸே பண்ணல. சோ இது வந்து காலாகாலமா குரோனிக்கா நடந்து வர கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அதே மாதிரி இங்க விச் அண்ட் தட்க்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். விச் அண்ட் தட் ரெண்டுமே நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுனா யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா தட்ன்றது அந்த இடத்துல ஒரு கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும் இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எசென்சியல் கிளாஸா இருக்கும். அந்த தட் அதுக்கப்புறம் இருக்க தட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிளாஸ் இருந்தாதான் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் கம்ப்ளீட் ஆகும். பட் அந்த இடத்துல விச் இருக்கு அப்படின்னா அது அதை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லும். விச் ஆல்சோ சஃபர் ஃப்ரம் குரோனிக் அண்டர் யூட்டிலைசேஷன். அப்ப இதோடய முடியுதுன்னா கூட இது எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய கிளாஸை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தான் விச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஹோல் பேசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து திருப்பி வந்து ஒரு அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது வந்து அர்பன் லோக்கல் பாடிஸோட அட்டென்ஷனை ஈர்த்திருக்கு. என்ன அப்படின்னா அர்பன் லோக்கல் பாடிஸ்லாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கொடுத்த ஒர்க்கே வந்து முடிக்காம இருக்காங்க. நிறைய ஸ்கீம்ஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணிருக்காங்க, இன்னும் முழுசா யூட்டிலைஸே பண்ணல அப்படின்றாங்க. சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் பேசேஜோட மீனிங். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, ஒவ்வொரு பேசேஜ புரிஞ்சு அடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் ஹாஸ் பிட்ச்டுனா என்னது? எஸ், ஒரு விஷயத்த வந்து ப்ரமோட் பண்றது, இன்ட்ரடியூஸ் பண்றது, இது எல்லாமே சொல்லலாம். இன்ட்ரடியூஸ்ட், இதுக்கான சினோனிம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் சொல்லலாம், பிட்ச் சொல்லலாம், ஓகே சாரி ப்ரமோட் சொல்லலாம். ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ் pitched the fund as a move towards, okay, கவர்மெண்ட் வந்து ஃபண்ட பிட்ச் பண்றாங்க. எதற்கான மூவா இத கொண்டு வராங்க அப்படின்னா மார்க்கெட் லிங்க்ட், ரீஃபார்ம் ட்ரிவன் அண்ட் அவுட்கம் ஓரியன்டட். அதாவது மார்க்கெட் லிங்க்ட் அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ கொண்டு வர்றது மூலமா, ஓகே, இப்ப பிரசன்டா மார்க்கெட்ல எது வந்து நிலவரம், ஓகே, இன்வெஸ்டர்ஸ ஈர்க்கிறது மூலமாக. சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஐடியா பிட்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஐடியா என்னவா இருக்குன்னா மார்க்கெட் லிங்க்டா இருக்கு, மார்க்கெட் கூட கரண்ட் ட்ரெண்ட்ல ஒத்து போறதா இருக்குது, இன்வெஸ்டர்ஸ ஈர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. அடுத்தது ரீஃபார்ம் ட்ரிவன், அதாவது சேஞ்சஸ்க்கு உட்படுத்துறதா இருக்கு. இப்ப நிறைய ஒரு விஷயங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ஒரு பப்ளிக்குக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துல காலம் எதை நோக்கி போதோ அதுக்கேற்ற மாதிரி அது மறுசீரமைப்பு பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதாவது அது வந்து ஸ்டேட்டிக்கா இது இந்த காலநிலைக்கு மட்டும்தான் சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. சோ ரீஃபார்ம் டிரைவனா இருக்கணும். ஓகே, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை மறுமலர்ச்சி பண்ண முடியக்கூடியதாக இருக்க வேண்டும். சோ அதுதான் ரீஃபார்ம் டிரைவன். அண்ட் அவுட்கம் ஓரியன்டட், அதனால பயன் அளிக்கணும், ஏதாவது ஒரு பயன் வரணும். சோ அவுட்கம் ஓரியன்டா இருக்கணும். ஓகே, சோ இது parallelism ஃபாலோ பண்ணுதா? மார்க்கெட் லிங்க்ட், ரீஃபார்ம் ட்ரிவன் அண்ட் அவுட்கம் ஓரியன்டட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸா இருக்கு. ஓகே, என்ன மாதிரியான அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? சோ இது ஒரு நவுன், இந்த நவுனை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸா இது மூணுமே இருக்கு. ரைட், சோ கமா with the center covering 25% of project cost if cities raise at least 50% through bonds, loans and பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அப்டேட்டட் ரீஃபார்ம்ல நாங்க வந்து முழுசா இனிமே ஃபண்ட் கொடுக்க மாட்டோம். இப்போ ஒரு 100 கோடி ஃபண்டுனா அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கான காஸ்ட் வந்து 100 கோடியா இருக்குன்னா அதுல 25 கோடி வந்து நாங்க கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னா மிச்சம் 50 என்ன பண்ணணும் அப்படின்னா if cities வந்து raise பண்ணணும். புரியுதா? அதாவது அந்த முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன், யூனியன் பட்ஜெட் இது நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அதுல வந்து முனிசிபாலிட்டிஸ், அந்த கார்பரேஷன்ஸ், அந்த சிட்டி கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஸ்மார்ட் சிட்டி வந்து என்னோட சிட்டியை வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆக்க போறேன், அதுக்கு வந்து நிதி தேவைப்படுது. சோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாண்ட்ஸா வந்து அந்த சிட்டி கார்பரேஷன் இஷ்யூ பண்ணுது. இஷ்யூ பண்ணி ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 10 கோடி நிதி தேவைப்படுதுன்னா அதை வந்து பிரிச்சு பர்டிகுலர் எத்தனை
ஒரு 10 கோடினா வந்து அதை எத்தனை ஒரு 1000 பாண்டாவோ எவ்வளவோ வந்து இஷ்யூ பண்றாங்க பிரிச்சு, ஓகேவா? அதை என்ன பண்ணா அப்படின்னா அதே மாதிரிதான் இங்க சொல்றாங்க. சோ 50%, 25% கிராஸ் நாங்க கொடுத்துருவோம். 50% அட்லீஸ்ட் நீங்க பாண்ட்ஸ் மூலமாவோ லோன்ஸ் மூலமாவோ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் மூலமாவோ நீங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. திஸ் இஸ் an attempt to incorporate physical discipline in a system that has never properly developed physical powers to ULBs. ULBs na என்னது? எஸ், அர்பன் லோக்கல் பாடிஸ் மேல பார்த்தோம் இல்லையா? அப்ப இதுல அட்டெம்ப்ட் எதுக்காகனா அர்பன் லோக்கல் பாடிஸ், அதாவது அந்த சிட்டி கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ், அவங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளினை கொண்டு வரணும். ஓகே, நாங்க பாட்டுக்கு ஃபண்ட் வருது அதை நம்ம எப்படி வேணாலும் செலவழிக்கலாம் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கும் ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளினை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இதை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஓகே, so let's move on to the next passage. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செம்மையா சொல்லியிருக்காங்க. many Indian cities cannot credibly borrow, அதாவது credibility அப்படின்னா trustworthy, ஓகே, நம்பகத்தன்மை. நிறைய இந்தியன் சிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களால ஒரு லாயலா பாரோ பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா without first fixing their political economy of local taxes and transfers. ஏன்னா அவங்க உள் கட்டமைப்பே வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்களோட டிரான்ஸ்பரன்சி இல்ல, அவங்க டாக்ஸஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ரெவென்யூஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்றதே தெரியல. அப்புறம் எப்படி அவங்க வந்து கிரெடிபிளா வந்து லாயலா பாரோ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. சரியா? ஏன்னா வந்து அதைத்தானே முன்னாடி பேசியிருக்காங்க, சிட்டிஸ் நீங்க வந்து பாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணி நீங்க வந்து கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான ஒரு வாதத்தை இங்க கொண்டு வராங்க. அவங்களால அப்படி பாரோ பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவங்க நம்பி பணம் கொடுக்க மாட்டாங்க யாரும். பாண்டை இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா சரி இவங்க கரெக்டா நம்மளுக்கு வட்டி கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட் வரும். சரியா மக்களுக்கு? சோ which are shaped by state level issues. So இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ இந்த பொலிட்டிக்கல் எக்கானமி ஆஃப் லோக்கல் டாக்ஸஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதனால வருதுன்னா ஸ்டேட் லெவல் இஷ்யூஸ்னாலையும் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் and under investment in municipal capacity, அதாவது ஒன்னும் இல்ல ஸ்டேட் லெவல்ல இஷ்யூஸ் அண்ட் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முனிசிபாலிட்டி கார்பரேஷன்லாம் இருக்கு அப்படின்னா அங்க அவங்கள பாக்குறதுக்கு, அதாவது அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை டீல் பண்ற அளவுக்கு வந்து அவங்க கிட்ட மெக்கானிசம் இல்லாம இருக்கலாம், இல்ல வந்து லேபர் ஃபோர்ஸ் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களுடைய உட்கட்டமைப்பே சரியா இல்லாதனால அவங்களால பாரோ பண்ண முடியாது. ஓகேவா? ட்ரஸ்ட்வர்த்தியா அப்படின்றாங்க. அடுத்தது requiring cities to earn their growth risk sidelining weaker ones. சூப்பர். ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சிட்டிஸ் வந்து நீங்க உங்களோட growth earn பண்ணிக்கோங்க, அதாவது உங்களுக்கு தேவையான காசை நீங்க earn பண்ணிக்கோங்க சிட்டிஸ சொல்றது வந்து வீக்கர் செக்ஷனை தள்ளி வைக்கிற மாதிரி, ஒதுக்கி வைக்கிற மாதிரி, சைட் லைன் பண்ற மாதிரி இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, and shifting the focus from services such as formalizing settlements to developing monetizable assets தான் என்னது, assetsன்றது noun, இது adjective. so அதாவது wholly assets depending upon மணி கிரியேஷன். சரியா? அப்ப எதுன்னு சொல்றேன், அதாவது இப்படி நீங்க சிட்டிஸ் வந்து உங்களோட காசை நீங்களே ஏர்ன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டியை தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இல்ல வந்து ஒரு பாமர மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப நாள் வந்து அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்காங்க, லைக் ஸ்லம் ஏரியாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கே கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து சரின்னு பட்டா போட்டு கொடுத்துரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி மக்களுக்கான விஷயங்கள், ஃபார்மலைசிங் செட்டில்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் பண்ணாம மோஸ்ட்லி அவங்க வந்து எதை நோக்கி போயிடுவாங்க, சிட்டிஸ் கிட்ட நீங்க கலெக்ட் பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றது வந்து அவங்களை எதை நோக்கி மூவ் பண்ண வைக்கும் அப்படின்னா டெவலப்பிங் மானிட்டைசபிள் அசெட்ஸ். அவங்களுக்கு எது வருமானம் வரும், எந்த அசெட்ஸ் மூலமா அவங்களுக்கு வருமானம் வருமோ அதை நோக்கி சிட்டிஸ் வந்து முனிசிபாலிட்டிஸ் கார்பரேஷன்ஸ் அதை நோக்கி அவங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத இந்த பேசேஜ்ல கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, the 5,000 crore guarantee. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 crore வந்து
கொடுக்குறாங்க கேரண்டி, அதாவது சம் அமௌண்ட் பிரின்சிபல் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் மே ஈஸ் borrowing ஃபார் ஸ்மாலர் சிட்டிஸ். ஓகே, குட்டி குட்டி சிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்களால வந்து கலெக்ட் பண்ண முடியாத சிட்டிஸ் அந்த 5000 crore வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே. பட் ப்ராப்பர் அக்கவுண்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ஆர் எசென்ஷியல், ரெண்டு விதமா சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து சிட்டிஸ் கிட்ட நீங்களே கலெக்ட் பண்ணுங்கன்னா அதுல என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி அதை விடுங்க. இப்போ ஒரு 5000 கோடி வந்து கொடுக்குறோம், அப்ப வந்து ஸ்மாலர் சிட்டிஸ்லாம் அதுல பெனிஃபிட் அடையுது. ஆனா அவங்க அதுக்கு அக்கவுண்டிங் ப்ராப்பரா அக்கௌண்டபிளா இருக்காங்களா, அக்கவுண்டிங்லாம் கரெக்டா வந்து இதுல இங்க காசு போயிருக்கு அப்படின்ற அக்கவுண்டிங் கரெக்டா இருக்கா, அண்ட் அந்த இது வந்து அந்த அர்பன் ஸ்கீம் ரிலேட்டடா எந்தெந்த இடத்துல வந்து காசு போயிருக்கு, அதனால அவுட்கம் இருக்கா, இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு. சோ இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது எசென்ஷியல், அத்தியாவசியம் அப்படின்றாங்க. when a parliamentary standing committee asked, so parliament எதுனாலும் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி, அதாவது பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ரூவலுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கு வரும். சோ when a parliamentary standing committee asked about கேக்குறாங்க இந்த ஃபண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, இந்த ஃபண்டுக்கு, அதாவது இப்போ அர்பன் நம்ம எது ரிலேட்டடா ஃபண்ட் பார்த்துட்டு இருக்கோம், அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எந்தெந்த சிட்டிஸ்க்கு நீங்க கொடுப்பீங்க, இதுக்கு அவங்க எப்படி அப்ளை பண்ணுவாங்க, இத பத்திலாம் வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, ஓகேவா, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி இதை பத்தி கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு ஹவுசிங் அண்ட் அர்பன் மினிஸ்ட்ரி என்ன ஆன்சர் பண்றாங்கன்னா, அது அண்டர் எக்ஸாமினேஷன்ல இருக்கு, இன்னும் வந்து அதை பத்தி ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கு. பாசிபிள் ரெசிபி, ஓகேவா, ரெசிபினா அதுல ஏதோ ஒரு அவுட்கம் இருக்கும். ஓகேவா, அப்ப இவங்க அண்டர் எக்ஸாமினேஷன் சொன்னது எதை குறிக்குது அப்படின்னா பாசிபிள் ரெசிபி ஃபார் பொலிட்டிக்கலி கலர்டு ஸ்பெண்டிங். பொலிட்டிக்கலா அவங்க அப்படியே சுகர் கோட் பண்ணி, பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ ஒரு விதத்துல ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு கோட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்றாங்க அண்டர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சுகர் கோட் பண்ணி இன்னும் வந்து அது ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து அது என்ன அப்படின்றத அவங்க சொல்ல காணோம். ஓகே, சோ இதுதான் இந்த பேசேஜோட மீனிங், ரைட்? சோ அடுத்தது பாப்போமா. இன்னும் ஒரு பேசேஜ் தான், அடுத்து நிறைய क्वेश्चंस இருக்கு. உங்களுக்கு ஒரு எரர் இருக்கு, என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, சரியா? ஃபர்ஸ்ட், அக்ராஸ் செக்டார்ஸ், நிறைய செக்டார்ஸ் இருக்கு. சோ எல்லா செக்டார்ஸ்லயுமே கிராஸ் செக்டார்ஸ், ஹெல்த், ரயில்வேஸ், லொட்டு லொசுக்குன்னு அது இதுன்னு இருக்கு, இந்த மாதிரி அக்ராஸ் செக்டார்ஸ். சென்டர் என்ன பண்ணிருக்கு, ஹாஸ் ரெடியூஸ்ட், ஹாஸ் பிளஸ் V3 கரெக்டா தான் இருக்கு. சின்ஸ் 2014, so 2014ல இருந்து அப்ப ஹாஸ் ரெடியூஸ்ட், ஹாஸ் பிளஸ் V3 சூப்பர். எப்போலாம் சின்ஸும் ஃபாரும் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு present perfect tense வரணும், perfect tense வரணும். Okay, it might be perfect continuous or perfect, but any kind of perfect tense வரணும். அப்ப has plus V3 கரெக்டா தான் இருக்கு. Since 2014 increasing reduced the share of public support. So நம்ம first அதான் பார்த்தோம், சரியா? பப்ளிக் சப்போர்ட், நான் வந்து ஃபுல்லாலாம் காசு தர மாட்டேன், 25% தருவேன், மித்ததை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அத மாதிரி 2014ல இருந்தே அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பப்ளிக் சப்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. while asking public systems to fill the gap, அதாவது இவங்க கொடுக்காத காசு இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுமா. எப்படி அப்படின்னா பிரைவேட் ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணும். பிரைவேட் கிட்ட நீங்க கடன் வாங்க அப்படின்னு சொல்லுது, சரியா? பப்ளிக் செக்டார், சாரி கவர்மெண்ட் வந்து சொல்லுது, நீ பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாம் நீங்க காசு இல்லையா, இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும், நீ பிரைவேட்ட கடன் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிஎஸ்ஐஆர் அப்படின்னா சென்டர் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச்சா, பாத்துடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. CSIR, yes, Council of Scientific and Industrial Research, சரியா? அவங்க the CSIR was among the first casualty. இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன எரர்னு? எஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா CSIR was among கொடுத்திருக்காங்க, ஓகேவா? So was among the first casualties. Okay, சோ நிறைய என்டிட்டிஸ் இருக்காங்க, நிறைய பப்ளிக் செக்டார்ஸ் இருக்காங்க, செக்டார் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, நிறைய பப்ளிக் செக்டார் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் CSIR, ரைட்?
சோ நிறைய கேஷுவாலிட்டிஸ் அப்படின்னா பர்சன் ஹூ ஆர் அஃபெக்டட் ஆர் இன்ஜூர்ட் அப்படின்ற மீனிங். அப்ப நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இன்ஜூர் ஆயிருக்காங்க, அப்ப அவங்கள ஒருத்தவங்க தான் CSIR. அப்ப நிறைய பேர் தானே இன்வால்வ் ஆயிருக்காங்க அதுல. அப்ப எப்படி கேஷுவாலிட்டி சிங்குலர்ல வரும்? ஏன்னா அமாங்ன்ற ப்ரப்போசிஷன் இருக்கு. அமாங்னாலே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா she is one among the students, she is one among the first graduates. அப்ப ப்ளூரல் நிறைய கிராஜுவேட்ஸ்ல அவ ஒருத்தர். அப்ப நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அந்த அஃபெக்ட் ஆன டிபார்ட்மெண்ட்ஸ்ல CSIR ஒருத்தர். ஓகே, சோ அப்ப இங்க பியூரல் வந்திருக்கணும் கேஷுவாலிட்டிஸ். அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் could be the latest. ஓகே, அதாவது CSIR தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இப்ப லாஸ்டா அர்பன் டெவலப்மெண்ட், இப்ப அர்பன் சிட்டிஸ் அவங்க கிட்ட முனிசிபாலிட்டிஸ் வந்து லேட்டஸ்டா இப்ப சொல்லியிருக்காங்க நீங்க உங்களோட குழப்ப நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. கரெக்டா? அடுத்தது இது மட்டும் இல்லாம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the move towards infrastructure loans turned public universities into debt-laden entities. Entities na institutions, organizations, right? So higher educationல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணுமா, அந்த லோனுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ கடன் வாங்கிக்கோ. அப்படி பிரைவேட்ட வாங்கிக்கோன்னு சொன்னது அவங்க மேல கடனை சுமத்திருச்சு, டெப்ட் லேடன் என்டிட்டிஸா மாத்திருச்சு. அதாவது டெப்ட சுமக்கிற ஒரு நிறுவனங்களாக இன்ஸ்டிடியூஷன்ஸாவ மாத்திருச்சு. that were expected to recover cost by increasing fees. அப்ப அவன் கடன் ஆயிட்டான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா காஸ்ட் ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீஸை இன்க்ரீஸ் பண்றான். அது மோரோவர் யார் அஃபெக்ட் பண்ணுது? poor students affect பண்ணுது. Okay, studies of national health missions financial management have documented long delays to move funds through treasuries to implementing agencies. So in practice, hospitals have been asked to maintain first services first and revive money later. Super. இது மட்டும் இல்லாம ஹையர் எஜுகேஷன்ல அவங்க வேலையை கட்டிருக்காங்க. அடுத்து நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லயும் போய் வேலையை காமிச்சிருக்காங்க. நேஷனல் ஹெல்த் மிஷனோட பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், அது பைனான்ஸ் ரிலேட்டடா மேனேஜ் பண்ணுவாங்கல்ல, அவங்க என்ன டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஹேவ் டாக்குமெண்டட். இத வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஹேவ் டாக்குமெண்டட்னு ஒண்ணு நேஷனல் மிஷன் ஹெல்த் மிஷன்ஸோட பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் தானே, சிங்குலர் நவுன் தானே. அப்ப எதுக்கு ஹேவ்னு சொல்லி யோசிக்காதீங்க, எது சப்ஜெக்ட்னு யோசிங்க. ஏன்னா ஸ்டடீஸ் சப்ஜெக்ட் ஆஃப் நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். இது ஆஃப் ப்ரப்போசிஷன், ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம சப்ஜெக்டுக்கான வேர்பை தான் பார்க்கணும். அப்ப ஸ்டடீஸ் ஹேவ் டாக்குமெண்டட், என்ன டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அங்க அப்படின்னா நிறைய டிலே ஆகுது, லாங் டிலே ஆகுது ஃபண்டை மூவ் பண்றதற்கு த்ரூ ட்ரெஷரிஸ். ஓகேவா, கஜானா ட்ரெஷரிஸ்ல இருந்து மூவ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் ஃபண்ட் மூவ் ஆகுது. பட் ட்ரெஷரியில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. So in practice, so நடைமுறையில hospitals have been asked to maintain services first and receive money later. So hospitals பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீ சர்வீஸ பாரு, அடுத்தவங்களுக்கு பணம் வரும். அப்படி பண்ணா யாரு பாப்பா? பணம் வந்தாதானே அவங்க வேலையாகும். பட் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆக்குது, ரைட்? இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம், சரியா? ஆன்சர் பண்ணுங்க. The government's updated Urban Challenge Fund has rendered the attention of urban local bodies and even more dash resource. So noun இருக்கு, நவுனை குறிக்கிறதுக்கு எனக்கு ஒரு adjective தேவை, சரியா? So insignificant, ஓகேவா? பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் இல்லாத அப்படின்ற மீனிங். invaluable, வேல்யூபிள்னா உங்களுக்கு தெரியும். invaluableன்றனே வேல்யூ இல்லாதன்னு நினைச்சுக்கிறாதீங்க. விலை மதிப்பில்லாத அப்படின்ற மீனிங், விலை மதிப்பற்ற அப்படின்ற மீனிங். ஓகேவா? சோ இன்வேல்யூபிள், பிளண்டிஃபுல்லா நிறைய, ரெடண்டன்ட்னா திரும்ப, காமன்னா நார்மலா. இங்க என்ன சொல்றாங்க, கவர்மெண்டோட அப்டேட்டடான அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் ரெண்டர் பண்ணிருக்காங்க. ரெண்டர்னா மேடுன்னு சொன்னேன். மேட் த அட்டென்ஷன் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் அண்ட் ஈவன் மோர் ப்ரீஷியஸ் ரிசோர்ஸ் பார்த்தோம். அப்ப ப்ரீஷியஸ்னா ரொம்ப விலை மதிப்புள்ள அப்படின்ற மீனிங். எஸ், அப்ப இதுவும் அதேதான், அதுக்கு ஒத்தா வர்ற
ஒரே வார்த்தை, that is invaluable. That is option B, right? Invaluable னா விலை மதிப்பற்ற அப்படின்ற மீனிங். ஓகே, அடுத்தது. This is an attempt to instill dash discipline in a system. Okay, அதாவது ஃபைனான்சியலா உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும். பிசிக்கல் டிசிப்ளின் பார்த்தோம். அப்ப பிசிக்கல் அப்படின்னா அப்கோர்ஸ் பிசிக்கல்னா ஃபைனான்சியல். இது ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஈஸி. இது நீங்க டப்புன்னு போட்டுருவீங்க. அடுத்தது third one. Requiring cities to earn their growth risk dash weaker ones. வீக்கர் ஒன்ஸ் சைட்லைன் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, ஒதுக்கி வச்சாங்கன்னு பார்த்தோம்ல. அப்ப சைட்லைன்னா ஒதுக்கி வைக்கிறது, மார்ஜினலைசிங், ஸ்ட்ரென்தனிங்னா உறுதிப்படுத்துறது. அப்ப இது கிடையாது. என்டோசிங், இப்ப பிராண்ட் எல்லாம் என்டோஸ் பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க, சோ அதுவும் கிடையாது. ஆக்சலரேட்டிங், ஸ்பீட் அப் பண்றது, ப்ரையாரிட்டைசிங், முன்னுரிமை கொடுக்கிறது, அப்கோர்ஸ் ஒதுக்கி வைக்கிறது. மார்ஜினலைசிங், மார்ஜினலைஸ்டு குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம்ல, ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. சோ தட்ஸ் இட், ரைட்? எஸ். இது சென்டென்ஸ் கனெக்டர்ஸ்க்கான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. urban local bodies are struggling to complete unfinished projects. urban local bodies வந்து நிறைய unfinished projects இருக்கு, அத கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. dash the center has introduced urban challenge fund requiring them to raise market finance. அதாவது ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, ஆனா இவங்க பாத்தீங்கன்னா புதுசா நீங்களே உங்க காசை பாத்துக்கங்க, நீங்களே வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான சென்டென்ஸா இருக்கு? ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற போதிலும் இந்த மாதிரியும் வருது, ரைட்? அப்ப என்ன வார்த்தை வரணும்? என்ன வார்த்தை வரணும்? எஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் என்னது? nevertheless, இருப்பினும், இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங். ஃபார் இன்ஸ்டன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்ற மீனிங். சிமிலர்னா அதே போல, இன் அடிஷன்னா அது கூட, தேர்ஃபோர்னா ஆகையால். அப்ப இங்க ஆகையால் போட்டோம்னா அதனால அவங்க இப்படி பண்றாங்கன்னா கரெக்டா வருமா? இல்ல. அப்ப அதனால அப்படின்னு வார்த்தை போட்டோம்னா அதுக்கு சொல்யூஷனா ஏதாவது ஒரு விஷயம் வரணும். அப்ப இது வராது. இன் அடிஷன் அப்படின்னா அதனோடு கூட இதை செய்யறாங்க. நோ, அதுல அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப என்ன வரும்? yes of course, nevertheless urban local bodies are struggling to complete unfinished projects. nevertheless, இருந்த போதிலும், இதெல்லாம் பார்த்தும் கூட, இருப்பினும் கூட சென்டர் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. so of course nevertheless option A would be the right answer. correct? yes, this is your question. இதுதான் உங்களுக்கான question. இதற்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. so how was the session எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. yes, this is your question guys. கண்டிப்பா இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கரெக்ட் ஆன்சரை நான் பின் பண்றேன்.